ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் மூலம் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் வந்து எடுக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 23,800 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுனா 31 ஜான்வரி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாவட்ட வாரியாக உங்களுக்கு டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ 38 மாவட்ட வாரியாக வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தமாக வந்து 38 மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக செக் பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து காமனாக வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. tndistricts.nic.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 38 மாவட்டமே வந்து இங்கே லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கான இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் மதுரை மாவட்டத்துக்கு வந்து செக் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ மதுரை மாவட்டத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக வந்து பாருங்கள் மதுரை மாவட்டத்துக்கான லிங்க் வந்து போயிடும். இதில் வந்து பாருங்கள் இங்கே ரைட் சைடே வந்து பாருங்கள் மோர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட்டு நீங்கள் வரும். அந்த ரெக்யூர்மெண்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். டேரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த ரெக்யூர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இப்போ கரண்டாக வந்து என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், சோசியல் ஒர்க் இந்த ரிலேட்டடான இதுக்கு வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 22 ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் கேட்டகரி உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் சோசியல் ஒர்க் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சேலரி வந்து பாருங்கள் சோசியல் ஒர்க் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு 18,536 ரூபாய் சேலரி வந்து வரும். 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் கிராஜுவேட் இயரில் வந்து பாருங்கள் நீங்கள் பிஏ சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் சோசியல் ஒர்க்கோ, சோசியாலஜியோ, சைல்டு டெவலப்மெண்ட்டோ, ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ, சைக்காலஜி, சைக்காட்ரி, இல்லைனா வந்து லா, பப்ளிக் ஹெல்த், கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிராஜுவேட் டிகிரியில் வந்து அது ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆனால் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு. ஸோ 27,804 ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மதுரை அட்ரஸ். இந்த மாவட்ட ஆட்சியர் வளாகம்னு கொடுத்துருக்காங்க பற்றில கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து 22 ஜான்வரிக்குள்ளார நீங்கள் வந்து நேர்லையோ இல்லைனா வந்து தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்த மாவட்டம் ஒன்று சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கேட்டகரி, சோசியல் ஒர்க்கு, ஸ்பெஷல் எஜுகேட்டர், பிஹேவியர் தெரப்பி இந்த மாதிரி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பேச்சுலர் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரியில் வந்து ஆக்குபேஷன் தெரப்பி வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 ரூபாய் சேலரி. சோசியல் ஒர்க்குக்கு வந்து பாருங்கள் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23,800 ரூபாய் சேலரி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஜுகேட்டருக்குலாம் பேச்சுலர் டிகிரியில் மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். 23,000 ரூபாய் சேலரி வந்து வரும். ஸோ 40 வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்குமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பற்றில இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதுமே இங்கே வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 30க்கு ப்ளஸ் மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.